எங்க பாட்டி எல்லாம் 10 புள்ளைய பெத்து வளர்த்துனாங்க. அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணியா பால் கொடுத்தாங்கன்னு கேக்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிரஸ்ட் பம்ப் பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோல அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியாமையே இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமா கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. குழந்தைக்கு சரியா பால் குடிக்க தெரியாத மாதிரி லாச்சிங் இஷ்யூஸ் இல்ல வேலைக்கு போகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அவங்களும் குழந்தைக்கு நேரடியா பால் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா வேற வழி இல்லாம அட்லீஸ்ட் பம்ப் பண்ணியாவது நம்ம தாய்ப்பாலை கொடுக்கலாமேன்னு தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பம்ப் பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் டாக்டரோட அட்வைஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பம்ப் பண்ணியே குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்களும் இருக்காங்க. மாட்டுப்பால் பவுடர் பால் விட பம்ப் பண்ண தாய்ப்பால் ரொம்பவே சிறந்தது. பம்ப் பண்ணி கொடுத்தாலுமே தாய்ப்பால் தாய்ப்பால் தாங்க. நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு இந்த பம்ப் பத்தி தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்திருப்பேன்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நீங்க பம்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி தெரியாதவங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க.